நிறைய பேர் நான் கேட்ட இந்த क्वेश्चनக்கு எஸ் ன்னு ஆன்சர் பண்ணிருந்தீங்க. வாழ்த்துக்கள். ஹலோ गाइस, வெல்கம் டு மைண்ட் மேட்டர்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபேட் லாஸ் சீரிஸ் பார்ட் 4. நீங்க எஸ் ன்னு ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. தப்பு. இட்ஸ் ஓகே. ஒரு காலத்துல நானும் டிவி ஆட்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த மெத்தெல்லாம் நம்பிட்டு தான் இருந்தேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேட் லாஸ்க்கு கிரன்ச்சஸ் மட்டும் பத்தாது. பிகாஸ் கிரன்ச்சஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆப்ஸோட மசிலை டெவலப் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி கலோரி டெபிசிட் அண்ட் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மூலமா தான் நம்ம உடம்புல உள்ள ஓவரால் ஃபேட் நமக்கு ரெடியூஸ் ஆகும். நீங்க ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபுட் இன்டேக்கும் மெயின்டெனன்ஸ் கலரியோட கம்மியா இருக்கிறதுனால உங்க மசில் ரெக்கவரி ஆகிறதுக்கு உங்க உடம்புல இருக்க ஃபேட்டை யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமா இந்த ப்ராசஸ் நம்ம தூங்கும் போது தான் நடக்கும். அதான் தூக்கம் முக்கியம் பிகிலு. இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கூடவே கார்டு ஆட் பண்ணி பண்றதுனால நீங்க உடம்பு குறைச்சதுக்கு அப்புறம் பார்க்க ஒல்லியா தெரிய மாட்டீங்க. உங்க மசில்ஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கும். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு லூஸ் ஸ்கின் அந்த அளவுக்கு பெருசா உடம்புல தெரியாது. சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிரன்ச்சஸ் மட்டும் பத்தாது உடம்பு குறைக்கிறதுக்கு. ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வித் கலோரி டெபிசிட் இது ரெண்டுமே இருந்தா தான் நீங்க நினைச்ச மாதிரி உடம்பு குறைக்க முடியும் ஷார்ட் டேர்ம்ல. உடம்பு குறைக்க கிலோமீட்டர் கணக்குல ஓடுற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.